ஸோ ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நீங்கள் வேல்ஸில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் மட்டும் ரிலேட்டடாக வேல்ஸில் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதனால நம்மளோட செல்ஃப் டிஸ்கவரி, நம்மளோட மோட்டிவேஷன்ஸ், ஸோ ஒரு பிரேக், இந்த மாதிரிலாம் என்ன இருக்குது, ஸோ என்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டிஃப். இப்போ கார்டிஃபில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. லைக் கார்டிஃப் யூனிவர்சிட்டியே இருக்குது, இல்லை கார்டிஃப் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிளேஸ் வந்து இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆஃப் வேல்ஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் டோட்டலி ஒரு அர்பன் எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்கே பிஸ்னஸ் ஹப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட கரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களோட கரியர் ஆஸ்பிரேஷனுக்கும் உங்களோட டெவலப்மெண்ட்க்கும் ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார்டிஃப் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வான்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்வான்சி யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கீங்க அப்படின்னா, இப்போது அங்கே இட் இஸ் பேசிக்கலி அ கோஸ்டல் ரீஜியன். ஸோ அப்போ சீஷோர் சைடில் இருக்கனால உங்களோட ஸ்டடி ப்ரெஷராக இருக்கப்போ ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு யூ கேன் வாக் அலாங் த பீச் சைடு. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப காமன் பீஸான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்வான்சியை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபெரிஸ்ட்வித். ஸோ இது வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் அபெரிஸ்ட்வித் மாதிரியான நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. இட் இஸ் அ ஸ்மால் டவுன் ஆக்சுவலி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்கமிங் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு அகாடமிக் என்விரான்மெண்ட்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி தேர். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மீடியாலையும் பொலிட்டிக்ஸ்லையும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா தென் திஸ் பிளேஸ் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் யூ. Brecon and Beacons நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வந்து ஒரு கிரியேட்டிவ் அண்ட் கிளாரிட்டியான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு அவுட்டோர் லவராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸு, பியூட்டிஃபுல் நேஷ்னல் பார்க்ஸு, பேக்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஜேர்னலிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் யூ. ஸோ அப்போ உங்களோட நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் வேல்ஸில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 2025 இன்டேக் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.